சிந்து பைரவி டுடே எபிசோட் சிந்துவோடைய பர்த்டேவை நல்லா கொண்டாடணும்னு சொல்லிட்டு அன்னபூரணி பேசிட்டு இருக்காங்க. சிவா கிட்டமே வந்து இங்கே பாரு சிவா, சிந்துவோடைய பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடணும்ப்பா, அதனால நல்லா கிராண்டாக பண்ணணும், கேக் ஆர்டர் பண்ணு அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. சரிங்க பெரியம்மான்றாங்க. ஏன்பா பொண்டாட்டிக்கு இது மாதிரி பிறந்தநாள் வந்திருக்கு, இந்த விஷயம்லாம் முதலே பண்ண மாட்டியா? ஃபஸ்ட்டு சிந்துவுக்கு விஷ் பண்ண, அடுத்த வருஷம் மறைக்காத ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்றுதான் தான் இருக்கணுன்றாங்க. விஷ் பண்ணு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ன்றாங்க. அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம் இல்லை டாக்டரே அப்படின்னு சிந்து சொல்லவும் சிவா கோவப்படுறாங்க. அப்புறமா லைட்டாக சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் சரி எல்லாம் உட்காந்துச்சுருக்கேன், நான் ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. இங்கே சாப்பிட்றாங்க. பைரவி ஊட்டி விடுறாங்க. அன்னபூரணி எல்லாருமே வந்து சிந்துவுக்கு அந்த ஸ்வீட்டை ஊட்டி விடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிவாவை ஊட்டி விட சொல்கிறாங்க அன்னபூரணி. சிவா கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. போப்பா சிந்துவோடைய பர்த்டேக்கு ஊட்டி விட அப்படின்றாங்க. அப்புறமா ஸ்வீட்டை ஊட்டி விடுறாங்க. சிவா ஒரு பார்வை பார்த்துட்டு தான் அந்த ஸ்வீட்டவே ஊட்டி விடுறாங்க. மகா இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்காக என் பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்கான், அக்கா எனக்கா நடக்குதுங்க, டே எனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் என் பிள்ளைய பற்றி தெரியாதடா, சரியான பெரியம்மான்ற பைத்தியம் தான் அவன் தலையில் ஓடிட்டு இருக்குன்றாங்க. ஆனால் விட மாட்டேன்டா, சீக்கிரமாகவே வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்வீட் ஊட்டி முடிச்சது சந்தோஷமாக பேசி சாப்பிடும்போது போலீஸ் ஒரு ஜீப் வருது. என்ன இது போலீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே வராங்க. என்னாச்சு? சிந்துன்றது யாருங்க? என்னுடைய மருமக தான், சிந்துவை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், என்ன காரணம்? இது மாதிரி ஸ்னேகான்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, சிவாவை ஏமாத்தி மலைக்கோயிலில் தாலி கட்டுறதா சொல்லிட்டு அவங்க சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஸ்னேகாவுக்கு வந்து எங்களை பார்த்தா ஆகாது, அவங்க ஏதோ பொய் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதை படியெல்லாம் கேட்காதீங்க, எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக நாங்கள் எடுத்து தான் ஆகணும், கோர்ட்ல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குன்றாங்க. அதை பைரவி படித்து பார்த்துட்டு ஆமான்றாங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு சிந்துவை அரசு பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அனுபுரணி சிவா பாருப்பா அப்படின்றாங்க. அந்த சிவாவும் ஏதோ பேசுறதில்ல, மகா இருந்துட்டு சூப்பர் சிவா வேற லெவல் அப்படின்ட்டு சந்தோஷமா இருக்காங்க. சிந்து கவலைப்படுதுமா, பின்னாடி நாங்கள் வரோன்றாங்க. சிந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க, என்ன எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாருமே கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. சிவாவும் அவங்களுடைய அம்மா இவங்களும் தனியாக காரில் போகிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல போயிட்டு சிந்துவை விட்டுருவாங்க ரூமில். அதுக்கப்புறமா வந்து இவங்களும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. கவலைப்பட வேண்டாம், நம்ம எப்படியாச்சும் எடுத்துடலான்றாங்க. அப்புறமா என்ன அனுப்புறீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல, உள்ளே வாங்க போகலான்ட்டு சிந்துவுடைய அப்பா அம்மா வந்திருப்பாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சிவா வந்தோடனே ஸ்னேகா கால் பண்ணுறாங்க. சிவா எங்கே இருக்கா? வந்துட்டு சரி உனக்காக வெயிட் பண்ணுறேன், உள்ளவா, சரி ஓகேன்றாங்க. சிவா எந்த காரணத்துக்காகவும் வந்து ஸ்னேகா சிந்துவை விடவே கூடாதுன்றாங்க. கண்டிப்பாக விட மாட்டேன், அவளை சும்மா விட மாட்டேன்ட்டு போகிறாங்க. அக்கா இனி உன் புள்ளியை யார் அடித்தாலும் தடுக்க முடியாது, இனி அவனுடைய ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லிட்டு பேசிட்டு உள்ளே போகிறாங்க. அப்புறமா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என் பொண்ணு வெளி உலகத்தை தெரியாத ஒரு பொண்ணு, ஆனால் அவள் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சரிங்களா, சிந்துவை வெளியே எடுத்துடலாம், அவன் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிரூபிக்கலாம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அனுபூரணி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சிந்து என்ன பேசுறதுன்னு தெரியாத ரொம்பவே திகச்சு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் எப்படி உங்களுக்கு சொல்றது அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.